சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதை யாரும் பொருட்படுத்த மாட்டேங்கிறீங்க. நகையோட மதிப்பு எவ்வளோன்னு கொஞ்சம் லைட்டாக உணர்ந்து பாருங்கள். உங்களுக்கு தெரியும். திருவிழா கூட்டங்களில் நாளைக்கு நிறைய இடங்களில் ஆற்றுக்குள்ளே வந்து நீர்மூர் பந்தல்கள், அன்னதான கூடங்கள் நிறையா இருக்கும். அதில் முந்திக்கிட்டு போய் தயவுசெய்து வாங்காதீங்க. வரிசையில் நின்று வாங்க. உங்கள் பின்பக்கம் யார் நிற்கிறான்னு பாருங்கள். அந்த சேலையை எடுத்து லைட்டாக கவர் பண்ணி வச்சுக்கோங்க. குறிப்பாக வந்து வயதான மூதாட்டிகளை நிறைய பேர் கூட்டு வருவீங்க. அவங்ககிட்ட இருந்து ஈஸியாக கவனத்தை திசை திருப்பி திருடர்கள் வந்து திருடிட்டு போயிடுவாங்க. திருவிழா கூட்டங்களில் திருடுறது வந்து அனைவருமே வந்து பெண் திருடர்கள். நீங்கள் திருடர்கள்னால் ஆண் திருடர்கள் நினைக்க வேணாம். திருவிழா கூட்டங்களில் திருடுறதுக்குள்ள பெண் திருடர்கள். அவங்க உங்கள் பின்னால் நிற்பாங்க. உங்களுக்கு தெரியாது. நாகரிகமாக இருப்பாங்க. உங்களுக்கு தெரியாது. உங்களோட செயினை வந்து ஈஸியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நம்ம நோக்கங்கள் ஃபுல்லாக அன்னதான கூட்டத்தில் போய் முந்திக்கிட்டு வாங்குற மாதிரி நம்ம கூட்டத்து நெரிசலில் போய் இருப்போம். அதை பயன்படுத்தி திருடர்கள் கரெக்டாக கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. கடந்த வருடம் ஒரு சம்பவம் கூட இல்லை. அந்தளவுக்கு மக்கள் வந்து யார்கிட்டையும் ஏமாறலை. அது மாதிரி அதே போல் இந்த வருடமும் நம்ம ஒரு நகைகளோட பறி கொடுத்துடக்கூடாது. வயதான மூதாட்டிகளை கூட்டு வந்தீங்கன்னா அவங்கள உங்கள் கையிலே பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. அவங்கள்ட்ட தான் ஈஸியாக கவனத்தை திசை திருப்பி நகைகளை கட் பண்ணி எடுத்துருவாங்க. நகையோட மதிப்பு எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் நீர்மூர் பந்தல்கள், அன்னதான கூடங்களில் முந்திக்கிட்டு போய் வாங்க வேணாம். வாங்கினீங்கன்னா நகைகள் பறி போயிடும். அது நமக்கு தெரியாது. கூட்டத்தில் நாளைக்கு எவ்வளோ கூட்டங்கள் வரும்னு உங்களுக்கு தெரியும். அந்த கூட்டத்தில் யார் வர்றா போகிறாங்கிறது தெரியாது. அதனால் உங்கள் நகைகளை கவனமாக வச்சுக்கணும். உங்களோட பொருட்கள், உங்களோட உடைமைகளுக்கு நீங்கள் தான் முழு பொறுப்பு. குற்றவாளிகள் எவ்வளோ குற்றவாளிகளை காவல்துறையில் கைது செஞ்சாலும் புது புது குற்றவாளிகள் உருவாகிட்டே தான் இருக்காங்க. அதனால் குற்றவாளிகளுக்கு நாளைக்கு சாதகமாக எதுவும் இருந்துடக்கூடாது.